ஹலோ ஆல், ஆப்பிள் பார்த்தீங்கன்னா iOS 26.4 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 26.4ஓட நியூ சேஞ்சஸ் என்னென்ன, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, பேட்டரி எப்படி இருக்கு, நீங்க இந்த iOS 26.4 இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்ற என்னோட கருத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். iOS 26.4 வந்து அரௌண்ட் 13.94 GB வந்திருக்கு. நான் வந்து 26.3.1ல இருந்து இங்க வரேன். 14 GBக்கு இதுல என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பேசிடலாம். இந்த 8 நியூ எமோஜிஸ் தான் வந்து இப்போ வந்து ஆப்பிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இது எல்லாமே வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆம்பியன்ட் விஜெட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எடிட்ல போயிட்டு விஜெட் ஆட் பண்ணணும். இங்க ஆம்பியன்ட் மியூசிக் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, இதுதான் வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு இது இருக்கு. இதுல வந்து ஃபுல் சைஸ் வச்சு ஆட் பண்றேன்னா அது இங்க இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஸ்லீப்ல வேணும்னா உங்களுக்கு ஒரு ஆப்பிள் மியூசிக்ல ஒரு பிளேலிஸ்ட் வச்சுக்கலாம். அண்ட் சில் வேணா ஒரு பிளேலிஸ்ட் வச்சுக்கலாம். ப்ரொடக்டிவிட்டி வேணா ஒரு பிளேலிஸ்ட் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த விஜெட்டை நீங்க லாங் பிரஸ் பண்ணி எடிட் விஜெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க ஸ்லீப்ல, சில்ல, ப்ரொடக்டிவிட்டி, வெல்பீயிங் எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ரெண்டுதுமே வந்து டார்க் மோட் வச்சில்ல. இப்போ பாருங்க, இது வந்து டிண்டடா இருக்கு. அண்ட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லிக்விட் கிளாஸா இருக்கு. இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா இங்க சர்ச் பட்டன் தனியா இருக்கா, இங்கே வந்து சேர்ந்த மாதிரி வந்துருச்சு iOS 26.4ல. அண்ட் ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிண்டடாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் லிக்விட் கிளாஸாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நிறைய லிக்விட் கிளாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 26.4. நிறைய இடத்துல வந்து டிண்டடாக இந்த இடம் எல்லாமே வந்து இப்போது லிக்விட் கிளாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ முன்னாடி வந்து இந்த வெதர்லாம் தனியாக இருந்திருக்கும், ஆஸ்ட்ரோனமிலாம் தனித்தனியாக இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து வச்சுட்டு நீங்கள் கெட் அப்படின்னு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டாக வராது. நீங்கள் கெட் அப்படின்னு கொடுத்துட்டுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த கெலடோஸ்கோப் அது வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கெட்டே கொடுக்காம இருந்தீங்கன்னா அது அப்படியே அலைண்டாக இருக்கும். இந்த வியூ வந்து இன்னமும் ஆர்கனைஸ்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே இந்த மாதிரி வந்து எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குது. உங்களுக்கு எது வேணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் கெட் கொடுத்தீங்கன்னா இருக்கும். அதர்ஸ்லாம் வந்து அப்படியே அலைண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க, அக்சசபிலிட்டி போய்க்கோங்க, அதில் வந்து டிஸ்பிளே அண்ட் டெக்ஸ்ட் போய்க்கோங்க. இதில் கீழே வந்தீங்கன்னா ரெடியூஸ் பிரைட் எஃபெக்ட் அப்படின்றது இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்சே வந்து ஒரு விஜெட் வந்து ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பார்த்தீங்களா, நான் கை வைக்கும் போது அந்த இடம் வந்து பிரைட்டாக இருக்குது. இப்போ லெட்சே நான் வந்து இதை ஆன் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த விஜெட் மாதிரி ஒரு இது பண்ணுறோம் பாருங்க, அந்த பிரைட் கிளிக் பண்ணுறது வந்து வரல பாருங்க. ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணுறாங்க. நிறையா வந்து இந்த லிக்விட் கிளாஸ் பிடிக்காதவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெசேஜஸ் இப்போ நான் இங்கே டைப் பண்ணுறேன் பாருங்க, இங்கே எதுவுமே இல்லையா. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணால் எதுவுமே இல்லை. ஓகே, ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. இதே நான் அந்த ரெடியூஸ் பிரைட் எஃபெக்ட்ஸ் தெரியுதா, ஒரு க்ளோ தெரியுதா, இந்த இதை வந்து கம்மி பண்ணுறான். ஓவர் ஃபுல்லாக ஐஃபோன் ஃபுல்லாகவே நீங்கள் வேணும்னா இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். அந்த மைன்யூட் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செட்டிங் தான். ஸோ செட்டிங்ஸ் போய்க்கோங்க. மறுபடியும் செட்டிங்ஸில் கீழே கேமராவில் போய்க்கோங்க. கேமராவில் ரெக்கார்ட் சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து ஆடியோ ஜூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து இப்போ டர்ன் ஆஃப் பண்ண வந்து அலோவ் பண்ணுறாங்க. பிஃபோர் வந்து இதை டர்ன் ஆஃப் வந்து நம்மளால் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக வந்த சேஞ்சஸில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மெனுவே இருக்காது. 26.3ல அந்த மாதிரி ஒரு மெனுவே இருக்காது. பட் இப்போ வந்து உங்களுக்கு டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. இது என்ன பேசிக்கலினா, இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஜூம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்லேருந்து வர ஆடியோ வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதை வந்து இப்போ வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, வேறு ஆடியோவும் உங்களுக்கு கவர் ஆகணும், பேக்ரவுண்ட் ஆடியோலாம் நல்லா வரணும்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பக் ஃபிக்ஸஸ் பற்றி பேசிடலாம். பக் ஃபிக்ஸஸ் அப்படின்னும் போது கீபோர்ட் டைப்பிங் தான் வந்து ரொம்ப இஷ்யூவாக இருந்தது. இப்போ நாங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னே வந்து அவங்க ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கீபோர்டு மிஸ்டச்சு, லேக் அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் இப்போ வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகிருக்கும் இந்த 26.4ல. போன வாட்டியே நிறைய சால்வ் ஆன மாதிரி இருந்தது. பட் இப்போ இன்னுமே சால்வ் ஆக தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அதோட எல்லா இன்ஃபர்மேஷனும் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃபோன் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஃபிக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் 26.4 வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சில ஆஃபீஸுங்களில் 26.4 இன்ஸ்டால் பண்ணால் தான் அவங்களோட டீம்ஸ் அவுட்லுக்கே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 26.4 வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்குது. எந்த விதமான கிராஷும் இல்லை, ஈட்டும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. அண்ட் பேட்ரி வந்து ரொம்ப நான் நிறைய யூஸ் பண்ணல, அதனால் என்னால் கமெண்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக ஒரு 2 to 3 days கழிச்சு பேட்ரி எப்படி இருக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டும் போடுறேன். நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம்னா கீழே லிங்க் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்சோ இங்கேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் பேட்ரி எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது பேட்ரி. எனக்கு எந்த விதமான அப்நார்மல் ட்ராப் எதுவும் ஃபீல் பண்ணல. அண்ட் பேட்ரி ஹெல்த் வந்து நான் 100ல் வச்சுருந்தேன், 100ல் குறைஞ்சிதான் பார்ப்போம். பேட்ரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100% இருக்குது. நான் சைக்கிள் கவுண்ட் வந்து 103 யூஸ் பண்ணியிருக்கேன்.
நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறேன், வாங்கி 2 மந்த்ஸ்லேயே வந்து 3 மந்த்ஸ்லேயே வந்து எனக்கு வந்து 98 ஆயிடுச்சு, 97 ஆயிடுச்சுன்னு. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா 250 சைக்கிள்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா 256 வாட்டி 0 to 100 பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணால் பேட்டரி ட்ராப் தான் ஆகும். இப்போ நான் வாங்கி மேபி அரௌண்ட் 1 or 3 சைக்கிள்ஸ் போட்டிருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் தான் யூஸே பண்ணியிருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் சார்ஜ் போட்டிருக்கேன். அவங்க ஒரு நாளைக்கு நிறைய வாட்டி சார்ஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சைக்கிள் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது 250 260 வந்து அதிகம். அது வந்து பண்ணியிருந்தா கண்டிப்பாக ட்ராப் ஆக தான் செய்யும். 80க்கு கீழே வரணும்னா 1000 சைக்கிள்ஸ் தான் தாங்கும் அப்படின்னு ஆப்பிள் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பண்ணியிருந்தா கம்மியாக இருக்கும். இது எவ்வளோ சீக்கிரம் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை, எவ்வளோ வாட்டி நீங்கள் அந்த ஃபோனை சார்ஜ் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து தான் இது டிட்டர்மின் ஆகும். ஸோ நான் வந்து 103 டைம்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு 100% ஸ்டில் இருக்குது. அண்ட் ஃபோனை ஹீட் பண்ணுறோமா, அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், ரொம்ப இன்டென்ஸாக வந்து கேமே விளையாடின்னு இருக்கோமா அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10Kக்குள்ளே தான் இந்த பேட்டரி வரும் இந்த 17 ப்ரோக்கு. ஸோ மாற்றிட்டு போயிடலாம் 2.5 இயர்ஸ் கழிச்சு, 2 இயர்ஸ் கழிச்சு தான் போகும் நார்மல் யூசேஜ் பண்ணால். அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேணாம். பட் இந்த அப்டேட் 26.4 பண்ணனால எனக்கு வந்து பேட்டரி ட்ராப் ஆகலை. அதை வந்து இங்கே காமிச்சிட்டேன். போன வாட்டியே சொல்லியிருந்தேடா Siri 2.0 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேடா, வரவே இல்லை அப்படின்னா, ஆமாம் Siri 2.0 இல்லை அந்த ஜெமினி வச்ச மாதிரி Siri இன்னும் வரல. 26.5ல் வரலாம். ஸோ பீட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது வருதா இல்லையான்றதை. அதை வச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வாட்டி அது வரல, நெக்ஸ்ட் 26.5ல் வரலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க iOS 27 எப்போ லான்ச் பண்ணுறோம் அப்படின்றத. ஸோ WWDC 2026 வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. June 8 தான் வந்து நடக்க போகுது. ஸோ June 8 வந்து iOS 27ஓட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து என்னென்னு லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மேஜர் சேஞ்சஸ், பெரிய பெரிய சேஞ்சஸ், அப்டேட்ஸ்லாம் வந்து அங்கே வந்து லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் பீட்டா வரும், அதுக்கப்புறம் பப்ளிக் பீட்டா வரும், அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் போல் எல்லா ஐஃபோன்ஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ iOS 27 வந்துச்சுன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்றதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்தோடனே iOS 27 டெவலப்பர் பீட்டா இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுவேன். அது உங்களை வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.